بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله المولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم جعل النبي صلى الله عليه وسلم شهادة خزيمة شهادة رجلين وكما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله المولانا العظيم صدق النبي صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் கேள்விப்பட்ட பிரபல்யமான ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கெட்டில் ஒரு வாகனத்தை வாங்குவாங்க விலைக்கு. வாங்கப்பட்ட அந்த வாகனம் அவர் அந்த வியாபாரியை அந்த கிராமவாசியை என்ன செய்வாங்க, வாங்க பணம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தோடு கூப்பிட்டு போவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்குள்ளே இடையில ரெண்டு பேர் மறித்து என்ன செய்வாங்க, வாகனம் ரொம்ப நல்லா இருக்குதே, இந்த ஒட்டகம் ரொம்ப நல்லா இருக்குதே, என்ன விலைன்னு கேட்பாங்க. அவர் அழகாக இப்படி சொல்லியிருக்கலாம், எப்படி வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த வியாபாரி. ஆனால் அவர் என்ன செய்வார், விலையை சொல்லுவார், நான் இதை விட அதிகமாகவே தர்றேன், அந்த வாகனத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் மறித்து கேட்பாங்க. அப்போ அவர் உடனே என்ன செய்வார், இப்போயே நீ காசை கொடு, இல்லைன்னு சொன்னால் நான் இவங்களுக்கு விற்றுக்கிறேன், எனக்கு உனக்கு கொடுக்கறத விட இங்கே அதிகமான லாபம் கிடைக்கி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த வியாபாரி அந்த கிராமவாசி என்ன செய்வாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த நிலையில் எப்போ நான் தான் உன்கிட்ட வியாபாரம் முடிச்சுட்டேனப்பா, வியாபாரம் முடிந்து விட்டது, முடிந்ததற்கப்புறம் என்ன இப்படி சொல்கிறேங்கும்போது நான் உன்கிட்ட வியாபாரம் பண்ணவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். யார், அந்த வியாபாரி என்ன சொல்கிறாரு, நான் உன்கிட்ட வியாபாரமே பண்ணலையே, காசு கொடுக்கவே இல்லையே இன்னும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நான் வியாபாரம் பண்ணேன்னா அதுக்கு யாராவது சாட்சி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குற நேரத்தில் இப்போ அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நடக்கிற விஷயத்தை பூரா எல்லாம் ஊர் மக்கள் தான் உடனே கூடிடுவாங்க இல்லையா. சந்தைக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, காபத்துல்லாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கும் மத்தியில் இப்போ கூட நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னால் நின்று பார்க்குற தூரம் தான் இருக்கும். இடையில அந்த சஃபா மருவா இருக்கு, இப்போ எல்லாம் கெட்டடமாக இருக்கிறனால நமக்கு தெரியும், அந்த காலத்துலேயும் கெட்டடம் இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாம் கூட்டம் கூடின உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஹுசைமா இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, நான் வியாபாரம் பண்ணது நான் சாட்சியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட இங்கே நடந்த வியாபாரத்திற்கு நான் சாட்சிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்வார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவார். சாட்சி அப்படின்னு ஒன்று கூடிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவாங்க, ஷைத்தான் பின் வாங்கிடுவான் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த தோழர்கிட்ட கேட்பாங்க. அது நீளமான நிகழ்வுங்கிறதுனால முழுசா நாம அரபியில் சொல்கிறத விட கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, பிமத ஷஹது, எதுக்காக கண்டிப்பாக நீ எதை வச்சு நீ சாட்சி சொன்னன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, வானத்திலிருந்து நீங்கள் உண்டான செய்திகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம், இந்த அற்ப விஷயத்திலே நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க, அந்த தைரியத்தில் தான் நான் உங்களுக்கு சாட்சி சொன்னேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஅலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத ஹுசைமா, அந்த ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சாட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள் ஷஹாதத ரஜுலைன், இருவருடைய சாட்சிக்கு ஈக்குவல் அப்படின்னு ஆக்கினாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு வரலாறுகள் பதிய வைக்கும். இது நிறைய ஹதீஸ் கிதாபுகள், அபு தாவூத், நஸாயி, இது போன்ற நிறைய கிதாபுகள் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை, சரி, இந்த விஷயத்தை இப்படியே ஒரு ஓரமாக வைப்போம். இப்போ நாம் இன்னொரு செய்திக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஹலீஃபாவாக அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அவங்க இருந்த அந்த நேரத்தில் குர்ஆன் ஷரீஃப் என்ன செய்யப்படலை, முழுவதுமாக இல்லை, தனித்தனியாக இருந்தது. அப்போ அந்த குர்ஆனை எல்லாம் ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு முழு குர்ஆன் ஷரீஃபும் ஒன்று சேர்க்கப்படுகிறது.
அப்படி ஒன்று சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதுக்குண்டான தலைவராக நபி அவர்கள் எப்பொழுது வஹி வரும் பொழுது யாரை எழுத சொன்னாங்களோ அந்த சஹாபி என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க தான் வஹி எழுதின ஆளு அப்படிங்கிறனால உங்க தலைமையில ஒரு டீமை உருவாக்கி என்ன செய்வாங்க, ஹலீஃபா அபூபக்கர் நாயகமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்வாங்க, அந்த டீமை உருவாக்குவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து யார்கிட்டலாம் குர்ஆன் ஷரீஃபு தனித்தனியாக இருக்கிறத எல்லாரும் கொண்டு வரணும். ஆனா அது குர்ஆனுங்கிறதுக்கு எல்லாரும் 2 சாட்சிகளோட வரணும். அப்படி சேர்க்கப்பட்டது தான் இந்த குர்ஆன். இப்ப நாம முழுசா வச்சிருக்கிறோமே, இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பாதுகாக்க, நாமே இறக்கினோம் நாமே பாதுகாத்தோம் அல்லாஹ் சொல்றான்னா சும்மா கிடையாது. அதை ஒன்று சேர்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆயத்துகள், இது குர்ஆன் ஆயத்து, நபி சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன், யாராவது எழுதி வச்சதை கொண்டு வந்தா இதுக்கு 2 சாட்சி இருந்தா தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நாம ஓதுன வசனத்துல சூரா தௌபாவினுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் உண்டு. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி. அந்த ஆயத்து முழுசு, அந்த 2 ஆயத்துல என்ன சொல்றாங்கிறத அப்புறம் பார்ப்போம். இது 2 ஆயத்தும் குர்ஆன்ல இடம் பெறணும் அப்படின்னா 2 சாட்சிகள் வேணும், அப்படித்தானே? ஆனா இந்த ஆயத்து 2ம் இது குர்ஆன் ஷரீஃப் தான், இது இறங்கும் பொழுது நான் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வர்றது ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டு வர்றாங்க. யாரு? ஒட்டகத்துக்கு சாட்சி சொன்னாங்க இல்லையா, அந்த சஹாபி கொண்டு வருவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்க, எடுத்துக்கிடுவாங்க. யாரு? குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது எழுதுனாங்க பாத்தீங்களா, இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுக்கு யாரு தலைவராக இருக்கிறாங்களோ அந்த சஹாபிட்ட இது நான் குர்ஆனாக நபி அவர்கள் இறங்கும் பொழுது, குர்ஆனாக இறங்கும் பொழுது இது எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு கொண்டு வந்து அந்த 2 ஆயத்துகளை கொடுக்கும் பொழுது இதுக்கு சாட்சி எல்லார்ட்டையும் 2 பேரை கேட்டாங்கல்ல, இவங்ககிட்ட மட்டும் சாட்சி கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ஒருவருடைய சாட்சி 2 பேருடைய சாட்சிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதை இங்க வச்சு என்ன செய்வாங்க, இந்த 2 ஆயத்துக்களையும் குர்ஆனில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு வரலாறு. இன்றும் கூட சிலர்கள் இருக்கிறாங்க, அதாவது ஷியாக்கள் போன்ற இன்னும் பல பிரிவுகள் இருக்கு இல்லையா, அவங்க இந்த 2 ஆயத்து குர்ஆனே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஆயத்தை குர்ஆனே இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த ஆயத்துக்கு 2 சாட்சி இல்லை, அதனால இது கூடாதும்பான். புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரிவுகளும் இன்றும் இருக்கத்தான் செய்து. இந்த குர்ஆனை வைத்து வழி பெறுபவர்களும் உண்டு, வழி கெடுபவர்களும் உண்டுங்கிறதுக்கு இதெல்லாம் நாம டெமோவாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இமாம்கள் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லி அந்த சட்டத்தின் மூலம் எதெல்லாம் சரியாக இருக்கும் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நல்லா ஆராய்ந்து பார்த்து நமக்கு ஒவ்வொரு விஷயமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் 2 சாட்சி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. நிக்காஹுக்கு எத்தனை சாட்சி வைப்போம்? 2 சாட்சி வைப்போம். கடன் வாங்குறோம்னா அந்த கடனுக்கு 2 சாட்சி வைக்கணும். புரியுதுங்களா? எந்த விஷயமாக இருந்தாலும் பெற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 சாட்சி இருக்கணும். நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா அந்த ஒரு ஆள் சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர் பார்த்தாருன்னு 2 பேரும் சாட்சி சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி சாட்சிகள் அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல 2, அது எல்லா இடத்துலையும். புரியுதுங்களா? சப்போஸ் ஒரு ஆள் தான் சாட்சி சொல்றதுக்கு இருக்கிறாரு, மற்றவங்களாம் பெண்களாக இருந்தாங்கன்னா 2 பெண்கள் இன்னொரு ஆளுக்கு பதிலாக என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் சொல்லி தருது. அப்ப எல்லா இடத்துலையும் 2 தான். ஆனா இந்த ஒரு சஹாபியினுடைய சாட்சி மட்டும் 2 பேரினுடைய சாட்சிக்கு ஈக்குவல் அப்படின்னு நல்லா கணக்கு பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 பெண்களுடைய சாட்சிக்கு ஈக்குவலாக இந்த ஒரு சஹாபியினுடைய சாட்சியே அமையும் அப்படிங்கிறத நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப அப்படிப்பட்ட, அதாவது அந்த ஹதீஸினுடைய ஒரு வாசகத்தை கூட நமது இமாம்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள்ல இருந்து அதை பின்பற்றி கரெக்டான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த சஹாபிக்கு உண்டான மரியாதையை அதை குர்ஆன்ல சேர்த்ததுல இருந்து நாம விளங்கி கொள்ளலாம் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து இன்று நமக்கு என்ன செய்யப்பட்டது, நமக்கு மத்தியில நாம தராவிகளை ஓதி இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட சிறப்பான ஆயத்து. அந்த ஆயத்துல அல்லாஹ் அப்படி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அருமையான செய்தி. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதுவரை, புரியுதுங்களா, உங்களிடத்துல வந்திருக்கிறார். உங்கள்ல இருந்தே வந்திருக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்றதுல இருந்தே விளங்கிக்கிடலாம். மலக்குல இருந்து வரல, ஜின்னுல இருந்து வரல. ஒரு நாளைக்கு ஜின்னு ஷைத்தான் சம்பந்தமாவே தனியா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் அது எப்படிப்பட்ட படைப்பு, அதனுடைய மூர்க்கத்தனம்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மலக்குகளுடைய அந்த படைப்பு ஒரு டிஃப்ரெண்டான படைப்பு. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு படைப்பு அது ஒரு டிஃப்ரெண்டான படைப்பு. ரப்பு என்னால எல்லாமே முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்புகளை வச்சு நம்மளுக்கு என்ன செய்யறான், டெமோ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். சரி,
அப்ப உங்கள்ல இருந்தே ஒரு நபரை நாம் தூதுவராக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம். நிச்சயமாக உறுதியாக நாம் உங்கள்ல இருந்து தான் ஆக்கியிருக்கிறோம். அது மனித இனம்தான். அப்ப அவரால் எல்லாம் முடியுதுன்னு சொன்னா உங்களாலையும் எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம உங்களுக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் பசி இருக்கும், நீங்க சாப்பிடுற மாதிரியே அவங்களும் சாப்பிடாங்க. நிறைய இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் மனித இனத்திலிருந்தே ஒரு நபரை நாம் அனுப்பினோம், தூதுவராக அனுப்பினோம் தான் சொல்லுவான். அவரும் உங்களை மாதிரி கடை தெருவுக்கு வருகிறார், அவரும் உங்களை போன்ற வியாபாரம் செய்கிறார், வாங்குகிறார், உண்ணுகிறார்ங்கிற செய்தி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அங்கங்க நிறைய நபிமார்களை பத்தி சொல்லும் போது உங்கள்ல இருந்தேன்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் நம்ம நபிக்கும் என்ன செய்யறான், உங்களிலிருந்தே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு தூதுவரை நாம் உங்களுக்கு ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபியை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான் விவரிக்கும் பொழுது, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். முஃமின்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேராசையோடு இருப்பார்கள். பேராசைங்கிறது ஆசைங்கிறதே கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் நம்ம மார்க்கம், அப்படித்தானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பேராசை உள்ளவர்கள். யாரின் மீது? முஃமின்களின் மீது. முஃமினாக இல்லாம யாராவது போனா, ஒரு ஜனாசா போகுதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று கண்ணீர் வடித்தார்கள் நாம பார்க்கிறோம். என் உம்மத்தை சேர்ந்த ஒருத்தன் நரகத்துக்கு என் கண்ணு முன்னாடி போறானேன்னு வருத்தப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்து மேல அவ்வளவு ஒரு அன்பு பாசமும் உடையவர்கள். அவங்க காஃபிராகவோ அல்லது மாற்றாராகவோ இருந்தாலும் கூட அவ்வளவு இறக்க வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஹரீசுன் பேராசை உள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நபியினுடைய சமுதாயத்துல பிறக்க வச்சிருக்கிறான். நாம் அந்த சமுதாயத்திலேயே இருந்து அதிலேயே மரணமாகக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹப்பி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.